அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதன் 30வது வசனத்தை வாசிக்கலாமா யாவரும் சேர்ந்து? 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா, என் கிட்டே வாருங்கள் என்றான். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. அல்லேலூயா. ஆமாம், இந்த வேத வார்த்தை நமக்கு நல்ல பழக்கமா ஊறி தேஞ்சு போன வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு வார்த்தை. ஆனாலும் கிருபை புதுசு. அல்லேலூயா. ஆமென். இங்கு ஒரு சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். தேசத்தின் மேல் கர்த்தருடைய கோபம் எழும்பி இருந்ததனால அந்த எழும்பின தேவ கோபம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஜனங்கள் கர்த்தர் வசமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இங்கு ஒரு பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்படி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எலியா என்கிற ஒரு உன்னதமான தேவ மனிதன் ஒருத்தர் எழும்புறாரு. திஸ்பியன் ஆகிய எலியா என்று ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி எழும்புறார். தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன். அவர் நேராக கர்மேல் பர்வதத்திற்கு போயிட்டு அங்க ஒரு கர்ஜனையை கொடுக்கிறாரு. கர்த்தர் தான் தேவன், கர்த்தர் தான் தேவன்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனா ஒரு 850 தீர்க்கதரிசிகள், பாகாலை சேவிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளும் சேர்ந்து ஒரு 850 தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, கர்த்தர் தெய்வம் இல்ல, பாகால் தான் தெய்வம், தோப்பு விக்கிரகங்கள் தான் தெய்வம்னு சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. இன்றைக்கும் தேசத்தில் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? அப்படி ஆர்ப்பரிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்ப இப்படிப்பட்டதான சூழ்நிலை மத்தியில எலியா தேவ சமூகத்துக்கு நேராக ஒரு வார்த்தையை சொல்லும்படியாக ஜனங்களை திரட்டுகிறார். என்ன திரட்டுகிறார்னா, எனக்கும் உங்களுக்கும், அதாவது என் தேவனுக்கும் உங்கள் தெய்வத்திற்கும் நடுவாக ஒரு காரியத்தை நாம் வைக்கலாம். யாருடையதான தெய்வம் அக்கினியால் பதில் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் தெய்வம் என்று நாம் அறிக்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, ரைட்டு, அதுக்கு என்னப்பா ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு பலிபீடம் கட்டணும், அந்த பலிபீடத்தின் மேல பலி வைக்கணும், அந்த பலியின் மேல அக்கினி என்ன பண்ணணும்? இறங்கணும். இவ்வளவுதான் விஷயம். பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கல் வைக்கணும், கல்லுக்கு மேல ஆட்டை அடுக்கணும், அந்த ஆட்டை அக்கினி என்ன பண்ணணும்? வச்சுக்கணும். இந்த சின்ன ப்ராசஸ் தான் எலியா சொன்னார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் புறப்பட்டாங்க. காலை முதல் மாலை வரைக்கும், காலை முதல் மாலையில செலுத்தக்கூடியதான அந்த சமாதான பலிய அந்த கொடுக்கிற நேரம் வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க? தேவ சமூகத்தில், அதாவது அந்த பாகாலுக்கு முன்பாக, தோப்பு விக்கிரகத்துக்கு முன்பாக அந்த தீர்க்கதரிசிகள் அனைவரும் சொல்ற ஒரு வார்த்தை, இறங்கும் இறங்கும் அக்கினியே இறங்கும், அக்கினியே இறங்கும், அக்கினியே இறங்கும்னா ஒண்ணு இறங்கல. இதெல்லாம் முடிச்சு சரி பண்ணிட்டு அடுத்து எலியா போய் ஒரு காரியம் செய்யறாரு. அதை தான் நம்ம வாசிச்சோம். என்ன செஞ்சார் அப்படின்னா, அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், பலிபீடத்தை மீண்டும் கட்டுங்கள். என் வாழ்க்கையில் நான் தேவ மகிமையை காண வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் தேவ நன்மையை நான் காண வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் தேவனுடையதான ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்றால், இல்லை தேவனுடைய நடத்துதலை நான் காண வேண்டும் என்றால், நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், என் பலிபீடத்தை நான் கட்ட வேண்டும். பலிபீடங்களை கட்டி அந்த பலிபீடத்தில் தேவனை நாம் பலி செலுத்தி தேவனை ஆராதிக்கும் பொழுது அதை தேவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு கிருபை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஏனென்றால் காலை முதல் மாலை வரை ஜெபிக்கிறாங்க, அங்க பதில் வரல. இங்கு விக்கிரக ஆராதனையை குறித்து நான் பேச போறதில்ல. நாம் தியானிக்க போற ஒரே வார்த்தை, காலை முதல் மாலை வரை ஜெபம் பண்ணினாங்க, அதாவது பிரேயர் பண்ணாங்க, அவங்களுக்கு பதில் கிடைக்கல. தேவ சமூகத்துல 1 மணி நேரம் கூட நிக்கல, அவருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். காலை முதல் மாலை வரைக்கும் ஜெபம் பண்ணவனுக்கு பதில் வரல, ஆனா 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் நின்றவனுக்கு பதில் வருது. இது எப்படி? இதை தான் நம்ம தியானிக்க போறோம். பலிபீடத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று சொல்லி, கட்டுங்கள் அல்லது கட்ட வேண்டும். அப்ப காலை முதல் மாலை வரை அவங்க நோக்கி எல்லாமே செய்யறாங்க.
முறையிடுறாங்க, ரத்தத்தை கீறி கொள்றாங்க, ப்ரேயர் பண்றாங்க, நடக்குது 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 நடக்குது, ஒன்றும் நடக்கல, பதில் வரல. ஆனா எலியா பலிபீடத்தை செப்பனிட்டவர், அவரு பாட்டுக்கு செப்பனிட பண்ணியிருக்கலாம்ல. இப்ப யுத்தம் யாருக்கு யாருக்கும்? எலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும். மற்றபடி யாருக்கும் இங்க எலியா என்ன பண்ணல? பெட் வைக்கல. எலியா வச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்று எலியாவாகிய நான், இன்னொன்று 850 பாகால் தீர்க்கதரிசிகள். இவர்களை கூப்பிட்டு எலியா அந்த காரியம் செய்திருந்தா அது சரி. அதை விட்டுட்டு ஜனங்களை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, சகல ஜனங்களே நீங்க எல்லோரும் இங்க வாங்க, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது, எலியா அவரா செய்யல, ஜனங்களை வர சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, என் பக்கத்துல வாங்க, எல்லோரும் என் பக்கத்துல வாங்க. எல்லோரும் வராங்க. அப்ப அவர் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுறாரு. எதை சுட்டி காட்டுறாருன்னா, இது என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? எதை சுட்டி காட்டுகிறாரு? இதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தில் பலியிட்ட பலிபீடத்தை சுட்டி காட்டுறாரு. இதுக்கு பேர் உனக்கு என்னன்னு தெரியுமா? இது உன் ஞாபகத்துல இருக்கா? இது என்னன்னு தெரியுமா? இதுக்கு பெயர் தான் பலிபீடம். இந்த பலிபீடத்தின் மேலதான் முற்பிதாக்கள், அதாவது உன்னுடைய முன்னோர்கள் பலி செலுத்தி தேவனை ஆராதித்த இந்த கர்மேல் சிகரத்துல இன்றைக்கு இந்த பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடமா இருக்கு? தகர்க்கப்பட்ட பலிபீடமா இருக்கு. ஒரு நாள் அந்த கர்மேல் சிகரத்துல அநேக பலிகள் தேவனுக்காய் செலுத்தப்பட்டது உண்மை. அந்த பலிபீடத்தின் மேல தேவன் பிரியமா இருந்தது உண்மை. ஜனங்கள் பாவ மன்னிப்புக்காக ஒப்பு கொடுத்தது உண்மை. ஜனங்கள் கீழ்ப்படிந்தது உண்மை. ஜனங்கள் தங்களுடைய ஆசீர்வாத தேவனுக்கு ஸ்தோத்திரம் காணிக்கையாய் கொடுத்தது உண்மை. தேவன் தங்களுடைய நன்மையில தேவனுக்கு பலி செலுத்தது உண்மை. தங்கள் பாவ, இப்படி பல பலிகள், பஸ்கா அனுசரிக்கப்பட்டது உண்மை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எடுத்துக்கிட்டு இப்படி பல காரியங்கள் தேவனுக்கு முன்பாக அந்த பலிபீடத்துல நடந்திருக்கு. இது எப்படி தியானிக்க போகிறோம்? என் வாழ்க்கையின் ஆரம்பமும் என் வாழ்க்கையின் இன்றைய நிலைமையும். என் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நான் எப்படிப்பட்ட ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தேன். என்னிடத்தில் உபவாசம் இருந்தது, என்னிடத்தில் ஜெபம் இருந்தது, என்னிடத்தில் வேத வாசிப்பு இருந்தது, என்னிடத்தில் கீழ்ப்படிதல் இருந்தது, எனக்குள் விசுவாசம் இருந்தது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதங்கள்ல பார்த்து கொள்ளப்படும், எனக்காக யாவையும் செய்வார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிச்ச காலம் உண்டு, ஒவ்வொரு நாளும் ஜெபித்த காலம் உண்டு, ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண காலம் உண்டு. ஸோ என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நான் அநேகருக்கு போய் ஜெபம் பண்ண காலம் உண்டு. இதெல்லாம் எப்ப? என் ஆரம்ப காலம், என்னுடைய ஆரம்ப காலம். ஒரு பலிபீடம் கட்டப்பட்ட அந்த ஆரம்ப காலத்திலையும் அப்படிதான் அநேகர் பலி செலுத்தினாங்க, அநேகர் தூபம் காட்டினாங்க, அநேகர் முன்பாக வந்து காலை மாலை மதியம் சாயங்காலம் சொல்லி பல பலிகள் செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. அங்க ஆசாரியர்கள் ஓய்வெடுத்ததா சரித்திரமே இல்லை. தினமும் 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 அவங்க பலி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜோதி அது எரிந்து கொண்டே இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கு பல மலைகள் என்ன பண்ணி இருக்கிறாங்க, ஜோதிய வச்சிருக்கிறாங்க. கர்மேல் சிகரத்துல அன்றைக்கு ஒரு நாள் கர்த்தருடையதான பலி என்ன பண்ணப்பட்டுச்சு? செலுத்தப்பட்டு அக்கினி எரிந்து கொண்டே இருந்துச்சு. அந்த அக்கினியை தான் இன்னைக்கு அநேக மலைகள்ல ஃபாலோ பண்ணி இன்றைக்கும் என்ன பண்றாங்க? செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இரவும் பகலும் ஓயாத அக்கினி அன்று பலிபீடத்தின் மேல் எரிந்து கொண்டு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அது எப்படி இருக்கு? ஒரு காலத்துல இரவும் பகலும் பலி செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஜெபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, உபவாசம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, வேத வாசிப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் அக்கினியா தொட்டா எரியிற அளவுக்கு அவ்வளோ ஃபயரா இருந்தாங்க. இன்றைக்கு எலியா அதை தான் காமிச்சு கொடுக்குற. வாழ்க்கை ஒரு நாள் தேவனுக்காக பிரகாசிச்சது உண்மை, அதுக்கு அடையாளம் இந்த பலிபீடம். ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? தகர்க்கப்பட்ட பலிபீடம். தகர்க்கப்பட்ட பலிபீடம் என்றைக்கு தகர்க்கப்பட்டுச்சுன்னு தெரியல. அதை சரிப்படுத்தணுன்ற ஞானமும் யாருக்கும் இல்லை. அது மேல இதுவரைக்கும் என் தகப்பனின் தகப்பன் அவனுடைய தகப்பன் எல்லாமே பலி செலுத்தினாங்களே, அதை சரிப்படுத்தணுமேன்ற அறிவு இல்லை. வாசிக்கலாம். அதே 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடத்தை
இடித்து. போதும் போதும், உமது பலிபிடத்தை இடித்து. அப்ப இஸ்ரவேல் புத்திரர்களே கர்த்தருடைய பலிபிடத்தை என்ன பண்றாங்க? இடித்து இருக்காங்க. நாம் நினைக்கலாம் ஒருவேளை யுத்தத்துல பலிபிடம் இணைஞ்சிருக்கும் அப்படின்னு. ஒருவேளை வேறு தேசத்து ராஜாக்கள் வந்து அதை இடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, இடிச்சது வேற யாரும் இல்லை, இடிச்சது இவன் தான். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இடிச்சது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். தங்கள் சாட்சியை இடிச்சது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். தங்களுடையதான வைராக்கியத்தை இடிச்சது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். தேவனுக்கும் தங்களுக்கு இருந்த உறவு இடிச்சது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த நெருக்கத்தை, ஐக்கியத்தை எல்லாத்தையும் உடைச்சு சுக்கு சுக்கு ஆக்குனது இவர்கள் மட்டுமே. இவர்களுக்கு இவர்களே சத்ரு. வேறு ஊர்ல இருந்து எவனும் என்ன பண்ணல, கிளம்பி வரல. இந்த ஜனங்களுக்கு இவர்களே சத்ரு. அப்ப தேவன் அவர்களை எப்படி வைத்திருந்தார்? நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக வைத்திருந்தார். ஆனா இவர்கள் தேவனுடைய பலிபீடத்தை இடிக்கிற அளவுக்கு துணிகரம். இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில மகிமை வெளிப்படலன்னு கேட்குறீங்களா? ஏன் என் வாழ்க்கையில அற்புதம் வெளிப்பட மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்களா? ஏன் தேவனுக்கு மட்டும் ஒரு சுகத்தையும் கொடுக்க மாட்டான்னு கேட்குறீங்களா? என்னுடைய அக்கிரமம் என் பலிபீடத்தை இன்றைக்கு இடித்து போட்டு வைத்து விட்டு தேவனை நன்மை செய்யுங்க, தேவனை நன்மை செய்யுங்கன்னு காலில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லைங்க, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உளுண்டாலும் பிறண்டாலும் அழுதாலும் பதில் என்னது? நிச்சயமா வராது. ஏன்னா என் பலிபீடம் இடிஞ்சு கிடக்கு. அதை சரிப்படுத்தினால முடியல. ஆனா மகிமையை காண்பித்து கொடுங்க, அடையாளத்தை காண்பித்து கொடுங்க, அற்புதத்தை காண்பித்து கொடுங்கன்னு வருஷம் முழுக்க இல்ல, 10 வருஷம் ஜெபம் பண்ணாலும் 30 வருஷம் ஜெபம் பண்ணாலும் நிச்சயமா தேவ அக்கினி, மகிமையான அக்கினியை காணவே முடியாது. காரணம், சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணாமல் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த மைக்குக்கும் அந்த ஸ்பீக்கருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அப்படிதானே? இந்த மைக்குக்கும் ஸ்பீக்கருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ரெண்டையும் இணைக்கிறது எது? மின்சாரம். அதுக்கு மின்சாரம் வேணும். இந்த மைக்குக்கு பேட்டரி பவர் வேணும். பேட்டரி பவர் வேணும். இந்த பேட்டரியில பவர் இல்லைன்னா இந்த மைக்கு அந்த கார்லஸோட என்ன பண்ணாது? ஜாயிண்ட் ஆகாது. இந்த மைக்கில் பேட்டரி இருக்கும், ஆனால் பேட்டரியில் என்ன இருக்காது? சார்ஜ் இருக்காது. பேட்டரி சார்ஜ் இல்லாத ஒரு பேட்டரியை எடுத்து மைக்கில் போட்டுக்கிட்டு நான் மைக்கை ஆன் பண்ணி கார்லஸ் ஆன் பண்ணிட்டு நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் சவுண்ட் என்ன பண்ணாது? அவுட்புட்டு ரீச் ஆகாது. என் ஜெபம், என் பலிபீடம் எனக்குள் இல்லாமல், அதாவது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை, அதாவது பேட்டரி இல்லாத பேட்டரியில சார்ஜ் இல்லாத ஒரு பேட்டரியை எடுத்துக்கிட்டு நான் போய் மைக்கை ஆன் பண்ணுறதும் ஒன்று தான், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கை முழுக்க நான் ஜெபிக்கிறதும் ஒன்று தான். அப்போ என் வாழ்க்கை மீண்டும் செப்பனிடப்பட்ட வாழ்க்கையாக மாற வேண்டும். ஒரு நாள் நீ தேவனுக்காக எரிந்து பிரகாசித்தது உண்மை. எரிந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு சொல்லி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மைதான். என் மேல் அக்கினி விழுந்தது உண்மைதான். ஏசாயாவின் தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது போல, இதோ நான் ஒரு சொப்பனத்தை, இதோ நான் ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஒரு பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் என் நாவில் போடப்பட்டது. அப்பொழுது நான் இதோ அசுத்த உதடானேன், நான் சோத்ரம் அக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டவன் ஆனேன், நான் தேவனுக்கு பிரியமில்ல, நான் ஒப்பு கொடுத்து தேவனுக்காக ஊழியம் செய்ய வந்தது உண்மைதான். ஆமா தானே? ஏசாயா 61 அப்படிதானே போட்டிருக்கு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு போடப்பட்டிருக்குல்ல. அதே ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்லுவாரு, கர்த்தாவே அக்கினி என் மேல் போடப்பட்டது, அப்பொழுது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்? நான் என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒவ்வொரு விதமான அக்கினியை கர்த்தர் போட்டது உண்மை. ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் கர்த்தர் அக்கினியை போட்டது உண்மை. ஆனால் அந்த அக்கினி இன்றைக்கு எரியாமல் பலிபீடமானது தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. அப்ப பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கும் பொழுது என் ஜெபத்துக்கு என்ன வராது? பதில் வராது. ரெண்டாவது, தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்ப எலியா காமிச்சு கொடுக்குற முதல் விஷயம் என்ன? இடிஞ்சு போயிருக்கோம் பலிபீடத்தை உன் கண்ணால முதல்ல பார். இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்களா? இங்க வந்து இவ்வளோ நேரம் கீறிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கல்ல, இவ்வளோ நேரம் பதில் வராதா? நல்ல
அந்த பலிபீடம் இடிஞ்சிருக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? அது உன் கண்ணுக்கு தெரியலையா? மகிமையை நீ பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டியது இடிக்கப்பட்டதை சரிப்படுத்த வேண்டும். ஒரு அழகான மாளிகை இடிந்து கடந்தா அது அழகா இருக்குமா, அலங்கோலமா இருக்குமா? இன்னைக்கு உலகம் போட்ட விட தாஜ்மஹால் நமக்கு நல்லா தெரியும். தாஜ்மஹால் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? பளீர்னு வெள்ளையா இருக்கும். பளீர்னு அது மேல கருப்பு நடிச்சா இப்ப தாஜ்மஹால் யாரும் சொல்லுவாங்களா? ஏன்னா தாஜ்மஹால் எப்படியே நம்ம பார்த்து பழகிட்டோம். கழுதை வெள்ளையாவே பார்த்து பழகிட்டோம். அத வெள்ளையாவே பார்த்து பழகிட்டோம். வெள்ளையா பார்த்து பழம் தாஜ்மஹால் மேல கருப்பு பெயிண்ட் ஊத்தி விட்டு இதான தாஜ்மஹால் யாரும் நம்புவீங்க? இது தாஜ்மஹால் கிடையாது. இது அதனுடையதான ஒரு காப்பி பீஸ். இல்ல, அதையும் விட்டுருவோம். தாஜ்மஹால் மேல ஒரு பெரிய கல்லு உருண்டு விழுகுது. மேல இருந்து என்ன பண்ணுது? உருண்டு விழுகுது. விழுந்து அந்த மேல இருக்க அந்த கோபுரத்துல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அந்த கொட்டாச்சை கம்பு வச்ச மாதிரி ஒரு இருக்கும் பார்த்தீங்களா? அது மேல ஒரு கல்லு விழுந்து ஓட்டையாயிருச்சு. இப்ப அது பார்க்க அழகா இருக்குமா? அழகா இருக்காது. எவனாவது முன்னாடி போய் போட்டோ எடுப்பான்? எவனாவது லவர்ஸ் டே அன்னைக்கு அங்கே போய் உட்காந்து மனைவிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்? இல்லை சாக்லேட் வாங்கி தருவான்? ஏன்? ஒரு முழுமை இருக்கும் பொழுதுதான் அந்த முழுமை பார்க்கறதுக்கு மகிமை உள்ளதா என்ன பண்ணுது? இருக்கு. அநேகர் பார்த்து ரசிப்பதற்கு ஏதுவாக இருக்கு. அது இன்னும் முழுமையாக பளீச்சு என்று வெள்ளையா இருப்பதனாலதான் இன்றைக்கும் பல பேர் பிப்ரவரி 13 டிக்கெட்டை புக் பண்ணி 14 போய் அங்கே என்ன பண்ணிக்கிறான்? உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி, இருக்கட்டும். அது அப்ப ஒரு காரியம் முழுமையா இருக்கும் பொழுதுதான் அது நமக்கு நன்மையாய் தோன்றும். அதை விரும்புவார்கள். என் பலிபீடம் முழுமையா இருக்கும் பொழுதுதான் என் பலிபீடத்தை கர்த்தர் விரும்புவார். நான் முழுமையற்ற பலிபீடத்தை வைத்துக்கொண்டு, நான் முழுமையற்ற வாழ்க்கையை வைத்துக்கொண்டு, நான் முழுமையற்ற ரட்சிப்பை வைத்துக்கொண்டு, நான் முழுமையற்ற ஜெப வாழ்க்கையை வைத்துக்கொண்டு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னா, ஆமா நான் உன்னை கைதான் விட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். காரணம் என்ன? நான் இன்னும் என்ன பண்ணல? சரி செய்யப்பட வேண்டியதை சரி செய்யப்படல. ஒரு நாள் எரிந்தது, இன்னைக்கு ஏன் எரியல? நீ எரியாத பலிபீடமா இருந்தா கூட பரவாயில்ல. இது வரைக்கும் நீ எரியாத பலிபீடமா இருந்தாலும் பரவாயில்ல. அங்க ஒரு பலிபீடமே கட்டப்படாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பலிபீடம் கட்டப்பட்டிருக்கு, அக்கினி எரிந்திருக்கு, பலி செலுத்தப்பட்டிருக்கு. அதற்கான சகல அடிச்சுவடுகளும் அங்க காணப்படுது. அங்கங்க மார்க் இருக்கு. அங்க வேலி போட்டதுக்கு அடையாளம் இருக்கு, அங்க ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு அடையாளம் இருக்கு, அங்க நெருப்பு எரிஞ்சதுக்கு அடையாளம் இருக்கு, பலி செலுத்ததுக்கு அடையாளமா சில சாம்பல் கூட அங்க என்ன பண்ணுது? இருக்கு. பட் அந்த பலிபீடம் மட்டும் எப்படி இல்ல? முழுசா இல்ல. ஏன்? ரொம்ப நாளாவே அது மேல எவனும் பலி செலுத்த வரல. ரொம்ப நாளாவே அதன் மேல எவனும் பலி செலுத்த வரல. ஏன் வரலன்னா, வாசிக்கலாம். ராஜாக்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். ஆதியாகமம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 28. அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருக்கும் போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த இரண்டாம் காளைகள் பலியிடப்பட்டதுமா இருக்க அவர்கள் கண்டு. ஏன் இவர்கள் தேவனுடைய பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தாமல் இருந்தாங்கன்னா, அங்க வேறொரு பலிபீடம் என்ன பண்ணுது? வேறொரு பலிபீடம் என்ன பண்ணுது? கட்டப்பட்டு இருக்கு. அங்க இடிக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. கட்டப்பட்டதுனால இடிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம யோசிக்கணும்ல. அங்க பாகாலுக்கு ஒரு பலிபீடம் எங்க? நியாயாதிபதிகளே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க ராஜாக்கள் ஆரம்பிக்கல, நியாயாதிபதிகளே ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்கல. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலேயே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அந்த பகுதியை நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க. இங்கு யெரொபெயாம் என்கிற ஒரு மனுஷன், ஒரு ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தவன். சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பாக யெரொபெயாமுடைய காலத்துல யூத கோத்திரத்துக்கு ரெகொபெயாமும் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு யெரொபெயாம் என்று சொல்லி இருவரும் 2 கோத்திரங்களாக பிரிஞ்சிட்டாங்க. 10 கோத்திரம் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுது, 2 கோத்திரம் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுது.
இந்த 10 கோத்திரத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறவன் ஒரு காரியம் பண்றான். என்ன காரியம் பண்றான்? ஜனங்களை என்கேஜா வச்சுக்க ஆசைப்படுறான், ஜனங்களை உற்சாகமா வச்சுக்க ஆசைப்படுறான். என்ன உற்சாகப்படுத்தினா, அந்த வசனம் அழகா போடப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம், வாசிங்க 26 27. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகள் செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பரியாசமாய் பேசிவிடுவார்கள் என்று தன் மனதிலே சித்தம் கொண்டிருந்தான். இவன் ஜனங்களை என்கேஜ்மெண்டா வச்சுக்க காரணம் என்ன தெரியுமா? இவன் ஜனங்களை சந்தோஷமா வச்சுக்க காரணம் என்ன தெரியுமா? எங்க ஜனங்கள் என்னை விட்டு விட்டு வேறு அந்த உண்மையான தெய்வத்தை நோக்கி போயிடக்கூடாதுன்னு. இவனுடைய எண்ணம் முழுக்க என்ன? ஜனங்கள் முழுக்க முழுக்க இங்கேயே இருக்கணும். இவங்க ஒரு நாளும் ஒருபோது எங்க போயிடக்கூடாது? யூதாவுக்கு போயிடக்கூடாது, யூத தேசத்துக்கு பெத்லஹேமுக்கு போயிடக்கூடாது, எருசலேமுக்கு போயிடக்கூடாது. அங்க இருக்கிற பலிபீடத்தின் மேல நான் பலி செலுத்த போறேன்னு சொல்லி அவர்கள் போனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால், அப்படிதான் நாங்கள் வேதம் வசனம் போட்டிருக்கு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அவர்கள் பலி செலுத்தினால், ஒருவேளை எங்க யூதாவின் தேசத்தின் ராஜாவாகிய ரெகொபெயாமை தன் ஆண்டவனாக பாவித்து என்னை கொன்று போட்டு மீண்டும் ராஜ்யத்தை ஒன்னாக்கி விடுவார்களோ என்று யாரு பயந்தா? யெரொபெயாம் பயந்தான். அல்லேலூயா. அப்ப இந்த ரெகொபெயாம் என்ன பண்றான்? ஜனங்கள் அவர்கள் வசமை, அதாவது ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. யூதாவின் 2 கோத்திரமும் இஸ்ரவேலின் 10 கோத்திரமும் ஒரு நாளும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவன் ஜனங்களை எப்படி வச்சிருக்கிறான்? ஜாலியா வச்சுக்கிறதுக்காக இவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, இவன் ஒரு பண்டிகை நாட்களை வைத்து, அந்த பண்டிகை நாட்களை ஜனங்களை பலி செலுத்த வைத்து, இவன் ஒரு நாளும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் இவங்க பலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி இவர்களை உற்சாகமா வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது கிளிக் ஆகுதா? எனக்கு நிறைய கிளிக் ஆகுது, அதனாலதான் சொல்றேன். இன்றைக்கு யெரொபெயாம் ரெகொபெயாம் என்ற 2 நபர்களை, 2 ராஜாக்களை நாம் இன்று இருக்கிற உலகத்துக்கு நேராக வைத்து பார்த்தோம் என்றால், ரெகொபெயாம் எனக்கூடிய மனுஷனை நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாகவும், இந்த யெரொபெயாம் என்கிற மனுஷனை பிசாசுக்கு ஒப்புமையாக நம்ம வச்சுக்குவோம். இருவர்களும் 2 ஒன்றாய் இருந்த கோத்திரம் தான். 12 கோத்திரமும் ஒன்றாய் இருந்த கோத்திரத்தை யூதா ஆலயத்தை நம்பி, யூதா ஜனங்கள் ஆலயத்தை நம்பி அங்கு ரெகொபெயாம் இருக்கிறான். இந்த யெரொபெயாம் என்ன பண்றான்? ஆசைப்பட்டு 10 கோத்திரத்தை நேக்க கழட்டி கொண்டு வந்து தனியா வச்சுட்டான். இன்றைக்கு சத்ருவும் நம்மை, ஒரு நாள் தேவ கரத்தில் நாம் இருந்தது உண்மை. ஏன்னா பலிபீடம் எரிஞ்சிருக்கு, பலிபீடம் எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. எரிஞ்சுக்கிட்டு இருந்த பலிபீடம் இன்னைக்கு எரியாம இருக்கு. இதான் விஷயம். எரிஞ்சிட்டு இருந்த பலிபீடம் இன்னைக்கு எரியாம இருக்கு. ஒரு நாள் எரிஞ்சுக்கிட்டு இருந்த பலிபீடத்தின் மேல இருந்த அந்த அக்கினியை அந்த சத்துரு என்ன பண்ணா, அந்த பிசாசு என்ன பண்ணா, நம் பக்கத்தில் வந்து, நீ இங்கே இருக்காத, உனக்கு இதை விட ஒரு இன்னும் ஃப்ரீயான ஒரு இடத்த என்ன பண்றேன் நான் காட்டுறேன். இங்க ரொம்ப கூட்ட நெரிசலா என்ன பண்ணுது இருக்கு, இங்கு கூட்ட நெரிசலா இருக்கு. நான் உனக்கு நெரிசல் இல்லாத இடத்த என்ன பண்றேன், அங்க போய் என்ன பண்ணு, பலி செலுத்த சொல்லி எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து என்னைய ஃப்ரீயாக வச்சு நான் ஜாலியாக இருக்கும்படி, நான் சந்தோஷமாக இருக்கும்படி இன்றைக்கு சத்துரு பல காரியத்தை எனக்கு கொடுத்து இன்னைக்கு என்னை எங்கே வச்சிருக்கிறான்? தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் என்னை பிரித்து வச்சிருக்கிறான். இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, உலகத்தின் ஆடம்பரத்தை, உலகத்தின் இச்சையை, உலகத்தின் ஆசீர்வாதத்தை, உலகத்திற்குரிய அசுத்தமான அனைத்தையும் எனக்கு பரிசுத்தமாக அவன் காட்டுறான். தேவன் எதையெல்லாம் அசுத்தம் என்று சொல்லி விலக்கி வைத்தாரோ அதெல்லாம் இப்ப என் கண்ணுக்கு பரிசுத்தமா தெரியுது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் அந்த கனியை என்ன பண்ணாரு? மறைச்சு தானே வச்சிருந்தாரு. இப்ப மட்டும் பழம் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன?
தேவன் எனக்கு விளக்கினதை, இது உனக்கு விளக்கப்பட்ட கனி அல்ல, இது புசிப்புக்கு நல்லது, இது உன் வாழ்க்கைக்கு இன்பமானது, இது உன் வாழ்க்கையை அடுத்த கட்ட உற்சாகத்துக்கு கொண்டு போகணும் கண்டுபிடிச்சான் பாரு சாராய பாட்டில். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை குடிச்சுதான் பல பேர் என்ன பண்றான், சந்தோஷமா கிடக்குறான். சரி இருக்கட்டும் ஓரமா, அவரை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் நல்லவர். அப்ப தேவன் அசுத்தம் என்று மறைத்ததை இன்றைக்கு சத்துரு எப்படி காமிச்சிருக்கான், எனக்கு பரிசுத்தமாக காமிச்சிருக்கிறான். இப்ப அது என் கண்ணுக்கு எப்படி தெரியுது, இன்பமா தெரியுது. மோசேஸ் ஒரு பாட்டு பாடுவார், பப்பளுக்கும் பளபளக்கும் பாட்டுல உள்ள சாராயம். பாட்டு தெரியாதா? இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுறாதீங்க. கர்த்தர் நல்லவர். ரசிக்கப்பட்டு மனம் திரும்பிட்டு என்ன பண்றது அப்புறம் பாவம். கர்த்தர் நல்லவர். அப்ப இது எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு, பளபளப்பா இருக்கும் பாட்டில். இந்த பழமும் கண்ணுக்கு எப்படிதான் இருந்துச்சு, பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. அந்த இன்பத்தை தான் கர்த்தர் மறைச்சாரு. இது வேண்டாம், உன் பலிபீடம் எரியணும்னா இது உன் வேண்டான்னு ஒதுக்குனாரு. ஆனா சத்துரு என்ன தெரியுமா பண்ணா, இதை ஊத்துனாதான் அவன் பலிபீடம் இன்னும் எரியும் அப்படின்னா. ஊத்துனா எரிஞ்சிச்சு. பரிசுத்தமான அக்கினி இல்ல, பாவியான அக்கினி என்ன ஆரம்பிச்சிருச்சு. கருப்பு கலர்ல நெருப்பு எரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கருப்பு கலர் நெருப்பே கிடையாது. கருப்பு கலர் வெறும் புகை தான் இருக்கும். இவன் புகையை போட்டு விட்டுட்டு அதான் நெருப்பு நம்மளை நம்ப வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த கருப்பு கலர்ல எலும்பிட்டாக்க அது புகை, நெருப்பு எரிஞ்சனாலதான் புகை வருதுன்னு இல்லை, அது வெறும் புகைன்றது தெரியல. அப்ப எனக்கு தேவன் வேண்டாம் என்று ஒதுக்கினதான அசுத்தமான காரியத்தை என் வாழ்க்கையில் சத்துருவானவன் பரிசுத்தம் என்று காட்டியவுடன் நான் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப அதை நான் ஊத்த 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 அது என்ன ஆகுது, பலிபீடம் எரியும் பார்த்தாக்க அது புகைய ஆரம்பிக்குது. அப்ப இந்த யெரொபெயாம் என்ன பண்ணா, இதே போலதான் ஜனங்களை நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போனா உண்மை தெரிஞ்சிரும்னு சொல்லி ஆலயத்துக்கே போக விடாம, இன்றைக்கு ஆலயத்துக்கு போகாததுனாலேயே அநேகருடைய வாழ்க்கையில நன்மை அனுபவிக்க முடியாமலேயே பாவம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவன் ஏன் பிரிச்சு வச்சான், இவன் ஆலயத்துக்கு பாத்தீங்களா மறுபடியும் முதல்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் மறுபடியும் சோகமா போறீங்க? ஒண்ணு சிரிங்க, இல்ல வசனத்தை வாசிங்க. ரெண்டும் பண்ணாம உருவன் இருந்தா என்னதான் பண்றது? நான் நம்ம உங்களை பத்தியே பேசுற மாதிரி கோச்சுக்கிறீங்களே. நான் உங்களை பத்தி பேசல, பைபிள் இருக்கிற பிரசங்கத்தை தான் பண்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு வருத்தம் இல்லையே, பேசலாமே, வாசிங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல அந்த 12ஆம் அதிகாரத்துல அந்த 27 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இந்த ஜனங்கள், ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கம் வேணா சொல்லவா? பழைய ஏற்பாடு 445 திருப்பிட்டீங்களா? அதில் வசனம் 26ன்னு போடப்பட்டிருக்கா? ஆமாம், அந்த 26 கீழே 27 ஒரு நம்பர் இருக்கா? அந்த வசனத்தை வாசிங்க. இந்த ஜனங்கள், சத்தமா அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? இவன் ஆலயத்துக்கு போக கூடாது, இவன் சர்ச்சுக்கு போக கூடாது. சர்ச்சுக்கு போனா உண்மை தெரிஞ்சிடும், இப்படிதானே? சர்ச்சுக்கு போனா எல்லாமே வெளுத்து போயிடும், சாயம் வெளுத்துரும். இப்ப இந்த ரெகொபெயாம் பண்ற ஒரு நல்ல தந்திரமான காரியம் என்ன? நீ சர்ச்சுக்கு போனாதானே உனக்கு உண்மை தெரியும், சர்ச்சுக்கு போனாதானே உண்மையான பலிபீடம் எதுன்னு உனக்கு தெரியும், சர்ச்சுக்கு போனாதானே உண்மையான பலி எதுன்னு உனக்கு தெரியும், சர்ச்சுக்கு போனாதானே உனக்கு ஜெபிக்க தெரியும், சர்ச்சுக்கு போனாதானே உனக்கு ஆராதிக்க தெரியும், சர்ச்சுக்கு போனாதானே உனக்கு எல்லாமே தெரியும். நீ அங்கே போன உனக்கு எப்படி தெரியும்? நான் கொடுக்குற சாத்தானின் போதனை தானே உனக்கு போதனையா தெரியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சிலரை ஆலயத்துக்கு போகாம வச்சே கர்த்தர் பிசாசு செய்கிறான். அப்ப என் பலிபீடத்தில் நெருப்பு வராம இருக்க இரண்டாவது காரியம் என்ன? நான் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தது. நான் ஆலயத்துக்கு பல நாட்களாக பல வருடங்களாக ஆலயத்துக்கு போகாமல் என் பலிபீடத்தில் அக்கினி எரியுதுன்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேன், அது கர்த்தருடைய அக்கினி அல்ல, அது பிசாசுடைய அக்கினி. இன்னைக்கு எந்த அக்கினி என் பலிபீடத்தில் எரியுதுன்னு நம்ம கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் எரிஞ்சா அது தேவனுடைய அக்கினி,
கர்த்தருடைய ஆலயத்துக்கே ஒருத்தன் போகாம நெருப்பு எரியுதுன்னா கொளுத்தி போட்டது யாரா இருக்கும்? கொளுத்தி போட்டது யாரா இருக்கும்? அவனாத்தான் இருக்கும். அவனை தவிர கொளுத்த வேற எவன் இருக்க அந்த உலகத்துல? அப்ப இரண்டாவது, என் பலிபீடம் உடைக்கப்பட காரணம் நான் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தது. பண்டிகை நாட்களுக்கு நான் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தது, பலி செலுத்தும் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தது, ஜெபிக்கும் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தது, மாதந்தோறும் வாரந்தோறும் நான் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தது என் பலிபீடத்தின் மேல் அக்கினி எரியாமல் இருக்க காரணம். வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. இந்த ரகசியம் தான். ஒழுங்கா போயிருந்தா டெய்லி என்ன பண்ணிருப்பார்? பாஸ்டர் எண்ணெயை ஊத்திருப்பார். அவர் அளவு பார்த்து எண்ணெய் ஊத்திருப்பார். நமக்கு அளவு பார்த்து எண்ணெய் ஊத்த தெரியாது. நம்ம சும்மா ஊத்துனா ஃபுல்லா ஊத்துவோம், இல்ல அணைகிற வரைக்கும் ஊத்தாம இருப்போம். ஆமா தானே? இந்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சிருப்பாங்க அங்கங்க. அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க? காரணம் என்ன? அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாளும் அது எப்போ அணையும்? ஒன்று பலத்தை காத்தடிக்கிறப்ப அணையும், ரெண்டாவது எண்ணெய் இல்லாதப்ப அணையும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப காத்தடிச்சு அமைஞ்சு போக வாய்ப்பு இல்லை. ஒரு நாளுக்கு நான் ரூமுக்குள்ளே ஃபேன் போட்டால் நெருப்பு அணையும். ஃபேன் போடாமல் நெருப்பு அணையுதான காரணம் என்ன? உள்ளே ஊற்றுன எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ எண்ணெயை ஃபில் பண்ண எங்கே தான் போகணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் போகணும். சொல்கிறேன்னு தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் ஒரு முறை கரடியை பிளந்து எறிந்தேன், ஒரு முறை சிங்கத்தை என்ன பண்ண பிளந்து எறிஞ்சேன்னு சொல்லுவார். அடுத்து அவன் பிளக்க போறது யாருன்னா ராஜ்யத்தை பிளக்க போறான். இப்ப ராஜ்யத்தை பிளப்பதற்கு, கோலியாத்தை பிளப்பதற்கு தாவீதுக்கு வேண்டிய பலன் வேணும். அந்த பலன் எங்க தெரியுமா கிடைச்சிச்சு? சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசியை கூட்டு வந்து கர்த்தர் அந்த குப்பி எண்ணெயை எடுத்து அவர் மேல் ஊத்தி கொஞ்ச நாள் மறுபடியும் போய் ஆடு மேய்க்க விட்டுட்டு அவரை பலப்படுத்தி எங்க கொண்டு போய் வச்சாரு? ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்தை பிளக்கிறதுக்கு வச்சாரு. அப்ப என் வாழ்க்கையில நான் தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால், நான் உண்மையான பலிபிடமாயிருந்து எரிய வேண்டும் என்றால் என் மேல் உண்மையான தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். தேவனுடைய அபிஷேகம் என் மேல் இல்லை என்றால் என்னுடைய விளக்கு எரியாது. ரட்சிப்பு நாள் எரிவது வேற. அது ஃபர்ஸ்ட் டைம் பத்த வைக்கிறப்ப எண்ணெய் ஊத்தி ஸ்தோத்திரம் அந்த விளக்கை கொளுத்துவாங்க. காண ரட்சிப்பினால் கொஞ்சம் எரியட்டும் அப்படின்னு. ஏன்னா அப்பொழுது கர்த்தர் என் மேல உதிச்சிருக்கிறாரு, நான் கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது கண்டினியூ ஆகணும்னா, அது தொடரணும் அப்படின்னா என் மேல் அபிஷேகம் என்னும் தேவனுடைய எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். அந்த எண்ணெய் ஊற்றப்படும் பொழுது நான் தொடர்ந்து எரிவேன். ஏன் என் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா எரிய முடியல? குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா ஏன் எரிய முடியல? அந்த ஸ்டார்டிங் 2 வருஷத்துல நல்லா எரிஞ்சேனே. ஏமா நான் உன்னைய திட்டலாமா? பயப்படாத, உன்னைய மிரட்டுறப்பனா சிறியனையை பார்த்து, மிரட்டாதப்ப பார்த்து இருமு. நான் உன்னை மிரட்டல, சரியா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதில் விட்டேன்? எப்பவும் எரியாம இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்ப என் வாழ்க்கையில ஆரம்பத்துல எரிஞ்சேன்னா இப்ப ஏன் எரியல? ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் எரிஞ்சேன். அடுத்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் எரியாம இருக்கேன். காரணம் என்ன? அபிஷேகத்தின் முக்கியத்துவம் தெரியாமல், அபிஷேகம் பெறாமல், அந்நிய நாவுகள் பெற்றுக்கொள்ளாமல் எனக்கு என்ன வந்துச்சு? என் விளக்கு எரிஞ்சா என்ன, என் விளக்கு எரியாட்டி எனக்கு. அல்லேலூயா. அப்ப ஆரம்பத்துல எரிஞ்சது தேவ கிருபையால் எரிஞ்சது. ஆரம்பத்தில் என் ஜபத்தை கர்த்தர் கேட்டதும், ஆரம்பத்தில் எனக்கு தேவன் சுகத்தை கொடுத்ததும், ஆரம்பத்தில் தேவன் எனக்கு உதவி செஞ்சதும், என் வேலையில் எனக்கு உதவி செஞ்சதும், என் வருமானத்தை பெருக்கினதும், இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அதெல்லாம் ஆரம்ப கட்ட ரட்சிப்புக்கான அடையாளங்கள். பேதுருவுக்கு எத்தனை முறை 2 படகு நிறைய கத்தர் மீனை கொடுத்தார்? சொல்லுங்க. பேதுருவுக்கு ஆண்டவர் எத்தனை முறை 2 படகு நிறைய மீன் கொடுத்தாரு? அது எதுக்கு கொடுத்தாரு? அவரை பின்பற்றி வருவதற்காக. புரிஞ்சா? அப்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரட்சிப்பு நடக்கும் பொழுது எனக்கு 2 படகு நிறைய மீன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பேதுருவுக்கு சாப்பிட கூட கர்த்தர் என்ன பண்ணல? ஏன்னா சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்டா அங்க இருந்து 5 அப்ப 2 மீன் எடுத்துருந்து என்ன பண்ணாங்க? 5000 பேருக்கு கொடுத்தாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம்
கர்த்தரை ரட்சிப்புக்குள் நடத்தும் பொழுது நான் ரட்சிப்புக்குள் வருவதற்கு எனக்கு கண்ணுக்கு புலப்படாத, என் கற்பனைக்கு எட்டாத நன்மையை செய்வார். அது உண்மை. 2 படகு மீன் அமிழ்ந்து வரும், நீ வாரி வாரி கூட, இந்தா யாக்கோபு நீ வச்சுக்க, இந்த யோவா நீ வச்சுக்க, இந்த அந்திரைய நீ கொஞ்சம் வச்சுக்கன்னு ஊருக்கு பங்கிட்டு கொடுக்கலாம். இது எதுக்கு தெரியுமா? நான் இயேசுவை பின்பற்றுவதற்கான முதல் அற்புதம். முதல் அற்புதத்தை பெருசா பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? சாகிற வரைக்கும் மீன் பிடிக்க வேண்டாம், இவர் எங்கிட்ட இருந்தா அது மீனை கொடுத்துவாரு, நான் வித்து என்ன பண்ணிக்கலாம், காசாக்கிக்கலாம் நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம். அப்படி போனவனை பார்த்தா அப்பாலே போ சாத்தானே அப்படின்னாரு. ஏன் திட்டினாரு? மீனை காமிச்சு கூட்டு வந்தவர் இப்ப அப்பாலே போ சாத்தானே ஏன் திட்டினாரு? அன்றைக்கு பின்பற்றினா இன்றைக்கு திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். இதான் விஷயம். அன்றைக்கு தேவனை பின்பற்றினா இன்றைக்கு தேவ திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். நான் ஆரம்பத்தில் எனக்கு 2 படங்கு மீன் அப்ப ஆண்டர் கொடுக்க காரணம் நான் கீழ்ப்படிஞ்சேன். இப்ப என்னை ஆண்டர் போடா சாத்தானேன்னு விரட்ட காரணம் என்ன? நான் எதிர்த்து நிற்கிறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும் அப்படின்னா எனக்குள் என்ன ஊற்றப்படணும்? எனக்குள் என்ன ஊற்றப்படும்? இயேசுநாதர் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே தம்முடைய சீஷர்களை கூப்பிட்டு 2 பேரா கூப்பிட்டு அவங்க மேல கையை வச்சு, நீங்கள் வியாதியை சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் இது முதற்கொண்டு உங்களுக்கு நான் என்ன பண்றேன், வரங்களையும் வல்லமைகளையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஜோம் பண்ணி 2 பேரா அனுப்புனது உண்மைதானே? ஆமாவா இல்லையா? அந்த 2 பேரா போனப்ப யாராவது சப்பானி எழுப்பி விட்டாங்களா? இல்ல. யாராவது மரித்தவனை எழுப்பி விட்டாங்களா? இல்ல. யாருக்கு அது நிழல்பட்ட அற்புதம் நடந்துச்சா? இல்ல. யாருக்கும் ஒரு திரளான கூட்டத்துக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணி 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்ல. இல்ல ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்ல. ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே. எப்ப இயேசுநாதர் ஜெபம் அனுப்பி விட்டப்ப நான் அற்புதம் நடந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு மெகா மிராக்கிள் என்ன பண்ணல, நடக்கல. அந்த மெகா மிராக்கிள் எப்ப நடந்துச்சு அப்படின்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாக செய்யப்பட்ட ஊழியத்துல மெகா மிராக்கிளை பார்த்தாங்க. நான் மிராக்கிளை பார்க்கறதற்கும் மெகா மிராக்கிளை பார்க்கறதுக்கும் எனக்கு இடையில ஒரு சின்ன கோடு தான் இருக்கு. என்மேல் எண்ணெய் இருந்தால் மெகா மிராக்கிள் நடக்கும், எண்ணெய் இல்லைன்னா மிராக்கிள் மட்டும்தான் நடக்கும். நான் எரியுவேன், அவ்வளவுதான், பிரயோஜனம் இல்லை. நான் எரியுவேன், ஆனா பிரயோஜனம் இல்லை. நான் தினந்தோறும் எரியணும்னா எனக்குள் என்ன இருக்கணும்? புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போகிற அந்த காலகட்டத்தில் நான் ஜொலிக்கணும், தேவ மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னா என்மேல் அபிஷேகம் இருக்கணும். என்மேல் அபிஷேகம் இல்லை என்றால் நிச்சயமாக நான் எரிந்து பிரகாசிக்கவே முடியாது. கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு. என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. மைக் ஆன்லயா இருக்கு, ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. சரி, கர்த்தர் நல்லவர் இருக்கட்டும். அப்ப என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷமா, 5 வருஷமா, இல்ல அதையும் தாண்டி 7-8 வருஷமா, இல்ல அதையும் தாண்டி 20-30 வருஷமா? லாஸ்டா என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து எனக்கு அற்புதம் செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? ஆரம்ப கட்ட ரட்சிப்புல. பிள்ளை இல்லைன்னு தேவ சமூகத்துக்கு வந்திருப்போம், கர்த்தர் பிள்ளையே கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் கேப் விட்டாரா? எத்தனை வருஷம் கேப் விட்டாரு? அந்த பிள்ளை கல்யாணம் ஆகிறதுக்கும் கேப் விட்டாரு, பிறந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கும் கேப் விட்டாரு. ஏன் இடையில அற்புதம் நடக்கல? அந்த குறிப்பிட்ட டைம்ல இருந்த விசுவாசம், எரிஞ்ச எரிப்பு இன்னைக்கு எரியல. அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த அந்த தேவ நம்பிக்கை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு தேவனுக்காக வைராக்கியமா எரியணும் 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 எரிஞ்சது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு திரிய கூட காண விளக்கல, விளக்கு மட்டும் எம்டியா இருக்கு, அது உடஞ்சு கிடக்கு. அப்ப என் மேல் நெருப்பு இல்லாமல் வாழ்வதற்கு என்ன காரணம்? என் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே காரணம். நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல நான் எரிஞ்சது போதும், இனி நான் ஜொலிக்கணும்னா அபிஷேகம் இருந்தாதான் ஜொலிக்க முடியும்.
மகிமை வேணும், மகிமை வேணும், மகிமை வேணும் கேட்டா மட்டும் பத்தாது. மகிமை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற அபிஷேகம் என்கிற பலன் எனக்குள் இருக்கணும். அந்நிய நாவுகள் எனக்குள் வரணும், அடையாளங்கள் எனக்குள் வரணும். எந்த காரியத்தையும் பண்ணாம அந்நிய நாவுகள் எனக்கு கிடையாது. ஜபத்துல நான் அபிஷேகத்தை குறித்து நான் என்ன பண்றது இல்லை, ஈடுபாடு காமிச்சுக்கிறது இல்லை. சரி, 4 பேருக்கு முன்னாடி தான் எனக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஒரு மாதிரி அந்யோன்யமா இருக்கு அப்படின்னாக்க, தனியா இருக்கிறப்ப இருந்தா தனியா வெளியே வராத, உள்ள ஸ்டாக் இல்லையே, அப்புறங்க வெளியில வர்றது வார்த்தை. உள்ள எம்டி ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு எனக்கு ஸ்தோத்திரம் பொது இடத்துல பேச எனக்கு வெக்கமா இருக்கு, நான் தனி ஜபத்துல பேசுவேன். போய் பார்த்தாதான் தெரியும் தனி ஜபத்துல. ஏன்னா சில பேர் சொன்னாங்க இந்த வார்த்தை என்கிட்ட, எனக்கு பப்ளிக்கா பேச பிடிக்காது பாஸ்டர், நான் பர்சனலா பேசுவேன். பர்சனலா போய் எட்டி பார்த்தா தெரியும் வீட்டு. எனக்கு பர்சனலா பேசுறப்ப அப்படியே நிரம்பி எரிஞ்சு கரைஞ்சி போறாங்களா இல்ல குப்புறப்படுத்து தூங்கி கிடக்குறாங்கன்றது போய் பார்த்தாதான் தெரியும். அப்ப நெருப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. ஏன் எலியா நெருப்ப அடையாளமா கேட்டார்னா, புகைய போட்டு பிசாசு பேருவான், ஆனா நெருப்ப பிசாசால என்ன பண்ண முடியாது. ஏன்னா மாயத்தை மட்டும்தான் பிசாசால உருவாக்க முடியும். புகை என்பது நம்ம சொல்லுவோம், நெருப்பு இருந்தாதான் புகை வரும், இதானே பழமொழி. நெருப்பு இருந்தா புகை வரும். புகையை பிசாசு போட்டுருவான், நெருப்பு என்ன பண்ண மாட்டான். அதனாலதான் எலியா கேட்டாரு, அக்கினி வரணும் மகனே, புகையை போட்டு வழக்கம் போல ஓடுனீங்க, அவ்வளவுதான் சூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபூனு ஊதிட்டு புகையை போட்டு ஓடுனா வெளுத்து உண்மையான அற்புதம் நடக்கணும். இன்னைக்கு எலியா விவரமான ஆளு, நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில விவரமா இருக்கணும். ஃபூனு ஊதிட்டு போய் நம்பிடக்கூடாது, அது புகையை போட்டு போயிருவாங்க. நடந்தா அது நெருப்பு, ஊதுனா அது புகை. என் மேல புகைய போடுறானா நெருப்ப போறானான்னு கொஞ்சம் கவனிக்கணும். அல்லேலூயா. புகை கண்ணை மறைக்கும், நெருப்பு வெளிச்சத்தை காமிக்கும். அதானே உண்மை. ஒரு வீட்டில் புகையை போட்டு விட்டோம்னா உங்களால் பக்கத்தில் இருக்க பொருளை பார்க்க முடியுமா? இல்லை கையில் கட்டின வாட்சில் இருக்க டைம் கூட என்ன பண்ண முடியாது. ஏன்னா புகை இருளாயிரும், அது எல்லாத்தையும் மறைச்சிரும். ஆனால் நெருப்பு அந்த மணியை காட்டும். அப்போ புகை என்பது மாயை, அது எல்லாத்தையும் மறைச்சிரும். அதனாலதான் எலியா சொன்னாரு, ஏன் பலிபீடத்தில் புகை வரக்கூடாது மகனே, நெருப்பு தான் வரணும். அக்கினியை இறக்கு, புகையை காட்டாத. அப்ப இவர்கள் ஜெபிக்க 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 புகை கூட வரல. அப்ப என் வாழ்க்கையில ஒரு சின்ன தீப்பொறி கூட இல்லைன்னா நான் கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனம் இல்லையே. என் பலிபீடம் செப்பரேட் இருக்கிற வரைக்கும் நான் எத்தனாயிரம் முறை ஜெபம் பண்ணாலும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு, என் மேல அக்கினியை ஊற்ற மாட்டாரு. என் மேல அக்கினி ஊற்றலன்னா நான் தேவ மனுஷன் என்பதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஒரு அடையாளமும் இல்லை. அப்ப என் பலிபீடம் இன்னைக்கு உடைஞ்சு போக காரணம், முதலாவது அது மேல் செலுத்தப்பட்ட பலிகள் செலுத்தப்படலை. இரண்டாவது ஆலயத்துக்கு போகிறது இல்லை. மூன்றாவது அக்கினி நெருப்பு எரியல. நெருப்பு எரியாம காரணம் என்ன? எண்ணெய் ஊற்றப்படலை. எனக்குள் இருக்கிற அபிஷேகம், எனக்குள் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற வைராக்கியம், எனக்குள் இருக்கிற தேவனை சந்திக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை, இது மூன்றும் தான் என் பலிபீடத்தை தொடர்ந்து எரிய வைக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்துக்கு போவதற்கு வாஞ்சையா இருந்தாங்க. நான் தேவனை பார்க்கணும், ஒரு வாஞ்சை இருந்துச்சு. இரண்டாவது தேவனுக்கு பலி செலுத்தணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதாவது ஆலயத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருந்துச்சு. மூன்றாவது நெருப்பு எரிய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்துச்சு. நெருப்பு எரியணும்னா தொடர்பலி செலுத்தணும். அப்பனா தொடர்ந்து நான் என் அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? தக்க வைத்து கொள்ளணும். புது நெருப்பால் எரியக்கூடாது. தேவன் போட்ட நெருப்பில் தொடர்ந்து எரிய வேண்டும். இன்றைக்கு தேவன் போட்ட நெருப்பு எனக்குள் சின்ன தீப்பொறியா இருந்தாலும் பரவாயில்ல, நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார், மங்கி எரிகிற திரியை அவர் ஒரு நாளும் அணைக்க மாட்டார். அப்ப என்னுடைய நெருப்பு மங்கி இருக்குன்னா என்னை அவர் அணைக்கும்படி அவர் என்ன பண்ணல, மங்க வைக்கல. எனக்கு உணர்த்தும்படி என்னுடைய நெருப்பு என்ன பண்றாரு? மங்க வைத்திருக்கிறார். அநேகருடைய நெருப்பு ஏன் மங்கி இருக்கு? அனைவருடைய வாழ்க்கையில ஏன் இருள் கொஞ்சம் பரவி கொண்டு இருக்கு? அனைவருடைய வாழ்க்கையில ஏன் செயல்பட முடியாம சில எந்த பாதையை திறந்தாலும் எனக்கு இடிபாடுகளா இருக்கு, அடைக்கப்பட்ட வாசலா இருக்குன்னா நான் புரிஞ்சுக்கொள்ளணும், கர்த்தர் எனக்கு நன்மையை கொடுக்க கூடாதுன்னு இல்லை, என்னுடைய நெருப்பு
மங்கி இருக்கு என்பதுக்கு அடையாளம். என் நெருப்பு மங்கி இருப்பதற்கான அடையாளம் தான் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பலவீனங்கள், என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற சோதனைகள், என் வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடியதான சில இழப்புகள், சில நஷ்டங்கள். இது எல்லாமே எதற்காக? என் வாழ்க்கையில் ஒளி மங்கி இருப்பதனால். ஒரு பாடல் இருக்கு, ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா, கழித்திரவு காத்திருப்போம் காவலனே கருணை செய்வாய்ன்னு. என்ன அர்த்தம்? என் ஒளி மங்கி கொண்டிருக்கு, என்னை மீண்டும் பிரகாசிக்கும்படி என் இயேசுவே வாங்க, உத்தமராகி இயேசுவே வாங்க, இரவு முழுவதும் காத்திருக்கிறேன், எனக்கு கருணை செய்யுங்கப்பா, என் வெளிச்சம் மீண்டும் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய ஒளி மங்குவதை நான் உணர்கிறேன். உணர்வில்லாத இருதயமாய் வாழக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 4வது காரியத்தை குறிச்சு வச்சுக்கங்க, உணர்வில்லாத இருதயம். எது உணர்வில்ல? நெருப்பு எரியலன்ற உணர்வில்ல, பலி செலுத்தப்படுது படலங்கிற உணர்வில்ல, பலிபிட இடிஞ்சே கிடக்கின்ற உணர்வில்ல. ஏன்? எளிய லேவியின் கோத்து சேர்ந்த ஆசரிப்பு கூட ஊழியம் செய்யக்கூடியவன் தான் வந்து பலிபடத்தை கட்டணுமா? இல்லையே. தேவனுடைய ஆலயத்தை யாரு வேணாலும் பராமரிக்கலாமே. இடிஞ்சி கிடக்கு உணர்வில்ல. ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது அங்க நெகேமியா உட்கார்ந்து அழுகுவாரு. ஏன் அழுகுவாரு? தேவனுடைய ஆலயம் இடிஞ்சு கிடக்கு, மதில்கள் அக்கினால் சூறையாடப்பட்டிருக்குன்னு சொல்லி அழுகுவாரு. அங்க எத்தனை பேர் போனா எவனுக்கும் இருதயத்துல உணர்வு இல்ல. உணர்வு இருந்தது யாருக்கு? நெகேமியாவுக்கு. என் ஆலயம் இடிஞ்சு கிடக்குது, தேவாலயம் இடிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லி அவர் உணர்வடைஞ்சு அவர் வந்து அழுது புலம்பி தேவனுடைய ஆலயத்தை சீர்படுத்தும்படி என்ன பண்றாரு? விரும்புறாரு. இன்றைக்கு என் இருதயத்துல உணர்வு இல்லை. என்ன உணர்வு இல்லை? ஐயோ, ஒரு காலத்துல நான் எரிஞ்சேனே, ஒரு காலத்துல நான் தேவனுக்கு இப்படி இருந்தேனே, நான் ஒரு காலத்துல தேவனுக்கு ரொம்ப உண்மையா இருந்தேனே, இன்னைக்கு நான் இவ்வளவு கேவலம் உள்ளவனா இருக்கின்ற உணர்வு என்ன இல்லை? எல்லோரும் அப்படி கிடையாது. எல்லோரும் பாவம் செய்கிறதுனால தான் இல்லை. எல்லா மனிதனும் பாவம் செய்து கெட்டுப்பான வேதம் இருக்கு. எல்லோரும் பாவம் என்றால் விபச்சாரமோ வேசித்தனமோ இல்ல ஸ்தோத்திரம் கஞ்சாவோ இல்ல இந்த மாதிரியான கிடையாது. தேவனை விட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வரதே பாவம் தான். தேவனை விட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வரதே பாவம் தான். அப்ப இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் எவ்வளவு தூரம் தேவனுக்கு இடைவெளி விட்டுருக்கிறேன்? எவ்வளவு தூரம்? நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா எனக்கு ஒரு உணர்வு வேணும். நான் மீண்டும் அந்த வாழ்க்கைக்கு நேராக திரும்ப வேண்டும். அதனால தான் ஆதி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 சபையை பார்த்து 7 விதமான வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். 7 சபைக்கு 7 விதமான வார்த்தையை சொல்ல என்ன காரணம்? முதல் சிமிர்னா சபையை பார்த்து, எபேசு சபையை பார்த்து, நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. என்ன அர்த்தம்? நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்த, உன் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? அன்பு ஒரு பக்கம், ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாண்டு உன் பிறனுக்கு குறை இருக்குன்றது ஒரு பக்கம். அப்ப தேவன் எதை விரும்புறாரு? உன்னுடைய முன்னிலைமையை தேவன் விரும்புறாரு. முன்னாடி எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்க? உன் விசுவாசம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? உன் ஜெபம் முன்னாடி எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு? தேவன் அதை பார்க்கிறாரு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு என்பது போல 5வது வசனத்துல ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். நீ ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்ய வேண்டும். 10வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. 10வது வசனம் சொல்லுது, மரண பரியந்தம் உண்மையாயிரு. அதை வெளிப்படுத்தல் 2:10 தான். மரண பரியந்தம் உண்மையாரு. அப்ப தேவன் நம்ம இடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? நான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை அகைன் நான் அவர்கிட்ட காண்பிக்கணும். நான் ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் தேவனுக்காக செய்யணும். 3வது ஸ்தோத்திரம், நான் மரண பரியந்தம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவனா இருக்கணும்? உண்மை உள்ளவனா இருக்கணும். அப்ப தேவன் என்கிட்ட விரும்புகிற அந்த உண்மையான அந்த ஜெபத்தை நான் காண்பிக்கணும். அந்த உண்மையான அந்த விசுவாசத்தை நான் காண்பிக்கணும். அந்த உண்மையான தேவனுக்கு கீழ்ப்படிவதை நான் காண்பிக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புவதை கொடுக்காமல் விரும்பாததை கொடுத்து ஒரு பைசா பிரயோஜனமும் கிடையாது. திருக்குள்ளதும் கேளுள்ளதுமான இருதயத்தை தேவன் கொடுக்க சொன்னா நாம் இருதயத்தை கொடுக்காம எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
அதை வாங்கி கர்த்தர் என்ன பண்ண போறாரு? கோட்டையை கட்ட போறாரு? கோட்டையை கட்ட போறாரு? இல்ல. அவர் கேட்கிற திருக்குள்ளதும் கெடுவதுமான இருதயத்தை எனக்கு கொடு. அதை கொடுத்து உன் பலிபீடத்தின் மேல் மீண்டும் அக்கினியை நீ எரிய பண்ணு. சோத்திரம். அப்படி எரிஞ்சதுனாலதான் அன்றைக்கு கர்மேல் பர்வதத்தில் ஒரு அக்கினி இறங்குச்சு. அக்கினி எலியாவுடைய பலிபீடத்துல இறங்க காரணம் என்ன? எலியா ஸ்தோத்திரம் அவர் தீர்க்கதரிசின்றதுனால கர்த்தர் அக்கினியை போட்டாரா? இல்ல இவங்க எல்லாம் பாகாலின் தீர்க்கதரிசின்றதுனால கர்த்தர் அக்கினியை போடாம இருந்தாரா? அந்த பலிபீடத்தை கண்டு எலியா மனம் உடைந்தது உண்மை. பலிபீடத்தை கண்டு எலியா மனம் உடைந்தது உண்மை. இரண்டாவது, அதை கட்ட வேண்டும் என்று அவருக்குள் ஒரு விருப்பம் வந்தது. அதை மீண்டும் கட்ட வேண்டும் என்று எவனுக்கும் வராத விருப்பம். மறுபடியும் கட்டணும். எந்த விசுவாசி, நான் இன்னைக்கும் உறுதியாக சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்டு கெட்டுப்போன விசுவாசி மீண்டும் தேவனுக்குள்ள வரணுன்ற விருப்பம் யாருக்கும் வரதில்லை. கெட்டு போனா போனது தான். மீண்டும் வரணுன்ற விருப்பம் யாருக்கும் வரதில்லை. ஆனா மீண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் மீண்டு வரமாட்டேன், ஆனதாச்சு, விழுந்தது விழுந்தாச்சு, இனி முக்காடு போட்டானா போராட்டி என்னன்னு சொல்லிட்டு தேவன் மீண்டு வருவதை விரும்புகிறார். மீண்டும் மீண்டு வருவதை தேவன் விரும்புகிறார். அப்ப எலியாக்குள்ள இரண்டாவது விருப்பம், அதை மீண்டும் கட்டணும், அதை மீண்டும் உருவாக்கப்படணும். மூன்றாவது, அதை தேவ சித்தத்தின்படியே செய்யணும். அதை தேவ சித்தத்தின்படியே செய்யணும். கோத்திரத்துக்கு ஒரு கல், 12 கோத்திரத்திற்கு 12 கல். இது தேவனுடைய பிரமாணம். இது தேவனுடையதான பிரமாணம். 12 கற்கள் வைத்து அதன் மேல் பலி செலுத்தணும். அப்ப எலியாவுக்குள்ள இருந்த விருப்பம் என்ன? அதை பார்த்து அவருடைய மனம் உடைகிறது, வேதனைப்படுகிறார். ஐயோ, இந்த பலிபீடம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அந்த பலிபீடம் எப்படி இருக்கு? ஒரு மன வேதனை. போய் கண்ணாடியில் போய் பார்த்து பேசுங்க. ஒரு கண்ணாடியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு, என்னுடைய ஆரம்ப விசுவாச வாழ்க்கையில நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி கொஞ்சம் மூஞ்ச பார்த்து நம்ம பேசி பார்ப்போம். ஏத்த மாதிரி இருக்கவனை பார்த்து திட்ட நமக்கு தெரியுது இல்ல? ஏத்த மாதிரி இருக்கிறவனை பார்த்து திட்ட தெரியுது. புருஷன் மனைவியை திட்டுவாங்க, மனைவி புருஷனை திட்டுவாங்க. ஆனா அவங்க ரட்சிப்பின் வாழ்க்கை கேவலமா இருக்குன்றது அவங்களுக்கே தெரியாது. அதை போய் கண்ணாடியில இருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால போய் கண்ணாடியை போய் பாருங்க, திறந்து வச்சு பார்த்து, நீ 2016 ரட்சிக்கப்படும் போது எப்படி இருந்த? சாரி, 2016 15 என்னைய சொல்றேன், உங்களா யாரையும் சொல்றேன். அதனால குறிப்பிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு யாரையும் சொல்றேன்னு நினைச்சுக்கிது. என் வருஷம் 2014 2015 சர்ச்சுக்குள்ள போனப்ப நீ எப்படி இருந்த? 2016 பிப்ரவரி மாசம் நீ ஞானஸ்நானம் எடுத்தப்ப நீ எப்படி இருந்த? அதே 2016 சோத்திரம் ஜூன் மாசம் பைபிள் காலேஜுக்கு போனப்ப நீ எப்படி இருந்த? 2019 பைபிள் காலேஜ் முடிச்சப்ப நீ எப்படி இருந்த? 2019 to 21 பைபிள் காலேஜில் வாழா இருந்தப்ப நீ எப்படி இருந்த? கடந்த 5 வருஷமா ஊழியம் செய்யறனே, இனி எப்படி இருக்கிற? இது என்னை குறித்த கேள்வி. இது போல உங்களை நீங்க போய் கேளுங்க. உங்க ஆரம்ப கட்ட ரட்சிப்பின் வருஷத்திலிருந்து இந்த 2025 இந்த 21ஆம் தேதியில என் லட்சணம் எப்படி இருக்குன்றத கண்ணாடி மடி போய் பார்த்தா எனக்கே தெரியும். யாரும் தர போட்டு காட்ட வேணாம். ஒவ்வொரு வருஷத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்க, தேவன் எப்படி நடத்தினாரு, தேவன் எப்படிலாம் நடத்தினாரு. நான் எந்தெந்த மரண பள்ளத்தாக்கில் கடந்தேன், நான் எவ்வளவு அவமானத்துல கடந்தேன், ஊரே என்னைய பார்த்து சிரிக்கிற இடத்துல நான் இருந்தேன். ஆனா இன்றைக்கு ஊருக்கு முன்னாடி நான் இப்படி காலரை தூக்கி விட்டு தெரியுறேன்னா அது யாரு கொடுத்தது? எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தா? தேவன் கொடுத்த கிருபை. தேவன் கொடுத்த கிருபை. கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. கடந்ததை, அதாவது கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பாருங்க. கண்ணீர் வருதா? இல்லை இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை பார்த்து கண்ணீர் வருதா? அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை பார்த்தா ரத்த கண்ணீரே வரணும் எல்லாருக்கும். ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். விசுவாசத்தின் அளவு குறைஞ்சிருச்சு, ஜபத்தின் அளவு குறைஞ்சிருச்சு, தேவ பக்தி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, தேவனுக்கு வேகமா ஓடி தீர்க்கமான காரியம் செய்த காரியம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய விசுவாசியை பார்த்து நானும் பார்த்து நம்ம சபையிலே அதிகமா வேதனைப்படுறது தெரியுமா? தேவனை விட்டு பின்வாங்கிட்டே இருக்கிறாங்களே. 2021 வருஷத்துல இந்த சபையை நான் பொறுப்படுத்தப்ப சபையினுடைய அளவு எனக்கு தெரியும். இன்னைக்கு சபையில பெருக்கம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா பின்வாங்குற இருதயம் நிறைய பேருக்கு இருக்கு. அஜாக்கிரதை, பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம்.
இப்பவே பண்ணன அவசரமா? இல்லை இல்லை, அன்னைக்கு அவங்க எப்படி ஓடனான்னு எனக்கு தெரியும். என் கூட நான் ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டாக்க வேலையை விட்டுட்டு வந்தவங்க உண்டு. இன்னைக்கு நான் கூப்பிட்றேன், வேலை இருக்கு பாஸ்டர் வர முடியாதுன்னு சொல்றது பாதி பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணேன், அதே நபருக்கு இந்த 2025 நான் ஃபோன் பண்றேன், பிரதர் ஃப்ரீயான. அன்னைக்கு 2021 கேட்டப்ப பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் லீவ் போட்டு வரேன்னு சொன்னவங்க இன்னைக்கு பாஸ்டர் வேலை இருக்கு பாஸ்டர் வர கஷ்டம் பாஸ்டர் அப்புறம் பார்க்கலாமா? இந்த கேப்பை பாருங்க. இது எரிஞ்ச எரிப்பு எப்படி இருக்கு, இன்னைக்கு எரியிற எரிப்பு எப்படி இருக்கு? இவ்வளவுதான் வித்தியாசம். இதுல இந்த லட்சணத்துல நான் புது வருஷத்துல உட்காந்துக்கிட்டு தேவனைய பழுக போனவர் பெருக போன, எங்க பழுக எங்க பெருக, எங்க பழுக எங்கிட்டு பெருக? இடம் உண்டாகத்தக்கன்னு இல்லை, இடமே இல்லாம அடைச்சு போட்டுருவார் அப்புறம். அதனால தேவ சமூகத்துல என் பலிபீடம் எரியாம போக காரணம் என்ன? என் பலிபீடம் எரிவதற்கு நான் என்ன செய்யணும்? அக்கினி, அவர்களுக்கு அக்கினி வெளிப்படாமல் இருக்கிறதற்கு, இவருக்கு மட்டும் அக்கினி வெளிப்படுவதற்கு என்ன காரணம்? இவர் வேதனைப்பட்டார். யார் ஒருவர் மனஸ்தாபப்படுறாங்களோ பேதுருவை போல, ஆண்டவன் நான் செய்தது தவறு, இத்தனை நாட்கள் நான் பலிபீடத்தை நான் இப்படிப்பட்ட ஒரு பாழாக்குற ஒரு கோட்டான் குஞ்சுகளும் வவ்வாலுகளும் தங்குறதுக்கு நான் இடம் கொடுத்தேன்ல, இது தவறு. மனம் கசந்து தேவ சமூகத்துல மீண்டுமாய் நான் வருகிறேன் ஆண்டவரே, நான் கட்ட விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் மீண்டு வர விரும்புகிறேன் ஆண்டவரே. மூன்றாவது, என்னை எரிக்க நான் எரியணும் ஆண்டவரே, என் மேல அக்கினியை போடுங்க. உம்முடைய நியாயத்தின்படியே உம்முடைய நீதியின்படியே நான் என்னைய கட்டுறேன். நான்காவது, என் மேல அக்கினியை போடுங்க. இதுக்கப்புறம் நான் உடஞ்சி எரியறவனா இல்லை, எரிஞ்சு பிரகாசிக்கிறவனா இருக்க. தேவ மகிமை என் மேல் காணப்படணும்னா, தேவ மகிமை என் குடும்பத்தின் மேல் காணப்படணும்னா நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? என் வாழ்க்கையின் கடந்து வந்த பாதையில் இன்றைக்கு நான் வாழக்கூடிய அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது தரித்திரமான வாழ்க்கையா இருக்கலாம், இல்லை இரண்டுத்துக்கும் இடையில இருக்கிற வாழ்க்கையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்றைக்கான வாழ்க்கையில் நான் ஆரம்ப கட்ட ரட்சிப்புல நிக்கிறேனான்னு பாருங்க. கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. இல்லையா தேவ சமூகத்துல உட்காந்து அழுகுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்கன்னு அழுகுங்க உட்காந்து. இதெல்லாம் அழுகிற வருஷம், இந்த மாசம் முழுக்க அழுகிற மாசம் தான் உட்காந்து தேவ சமூகத்துல. 11 மாசம் ஆண்டு அனுபவிச்சோம்ல, ஒரு மாசம் உட்காந்து அழுகுவோம், ஒரு மாசம் உட்காந்து அழுகுவோம். ஏன்னா எஸ்ரா நாட்கள்ல நல்ல கொழுத்து தெரிஞ்சாங்க, வசன வாசிக்க சட்டையை கிழிச்சுக்கிட்டு இருதயத்துல அடிச்சுக்கிட்டு உட்காந்து அழுகுறாங்க. இந்த அழுகையின் நாட்கள் எதுக்கு? நீ கொளுத்த நாட்களுக்கு உட்காந்து இன்னைக்கு என்ன பண்ற? சிலருடைய வாழ்க்கை அழுகையின் நாட்களா இருக்கு. ஏன் அழுகை ஆண்டவர் தொடர்ந்து கொடுக்குறாரு? நீ கொளுத்து போய் தெரிஞ்சதுக்கு தான் இன்னைக்கு உட்காந்து என்ன பண்ற? அழுதுகிட்டு இருக்கிற. அதனால கொளுத்து போன நாட்களுக்காக உட்காந்து தேவ சமூகத்துல அழுகுங்க. நான் கொழுப்பெடுத்து அலைஞ்சேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் மன்னிங்க, உட்காந்து அழுகுங்க தேவ சமூகத்துல. ரெண்டாவது, நான் எழும்ப மாட்டேனா, அந்த விருப்பத்தை கொண்டு வாங்க. நான் எழும்பணும்னு விரும்புங்க தேவ சமூகத்துல. நான் மீண்டும் பலிபீடமா உருவாக்கப்படணும்ப்பா. நான் சிதறடிக்கப்பட்ட கல்லா இல்லை, நான் ஒரு பலிபீடமா உருவாகணும். மீண்டும் எனக்கு ஒரு பேர் உண்டாகணும், மீண்டும் எனக்கு ஒரு கணம் உண்டாகணும். கேளுங்க, நான் மீண்டும் வரணும்னு உட்காந்து அழுவுங்க. மூன்றாவது, என்னுடைய கட்டப்படுதல் தேவ நீதியின்படியே இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய கட்டப்படுதல் தேவ நீதியின்படியே இருக்கணும் ஆண்டவரே. கேளுங்க, ஊரார் சொன்னான்னு நான் கட்டக்கூடாது ஆண்டவரே, தேவ நீதியின்படி நான் கட்டப்படணும். போற போக்குல அங்க ஒரு டிசைன் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, நான் கட்டினேன் இல்லை, இங்க இவனை பார்த்தேன் கட்டினேன் இல்லை, எனக்கு தேவன் வைத்த தேவ நீதியின்படியே நான் கட்டப்படணும் ஆண்டவரே. நாலாவது, என் மேல் மீண்டும் அக்கினியை போடும், என் மேல் மீண்டும் அக்கினியை போடும். இந்த 4 காரியத்தை அந்த குறிப்பிட்ட நேரத்துல எலியா செஞ்சார், குறிப்பிட்ட நேரத்துல எலியா செஞ்சார். ஆனா எவனும் செய்யாத எலியா செஞ்சாரு. எலியாவுடைய பலிபீடத்தின் மேல் தேவ அக்கினியை கர்த்தர் இறக்கினார். தேவ மகிமை காண வேண்டும் என்றால் நான் இந்த 4 காரியத்தையும் நிச்சயமாக செய்ய வேண்டும். என்னைய கெடுக்கிறதற்கு 1000 கூட்டாளி வருவான், வேண்டாம். என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பல ஆலோசகர்கள் வருவாங்க, வேண்டாம். தேவ அன்பை விட்டு நான் வழி விலகி போன்னு சொல்லி சத்துரு நிறைய சந்தோஷத்தை எனக்கு கொடுப்பான். இயேசுநாதர் கொடுக்காத சந்தோஷத்தை நான் உனக்கு என்ன பண்றேன்? தரேன். உலகம் கொடுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானம் உனக்கு கொடுக்கல, எனக்குள் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானம் இயேசுநாதர் சொன்னாரு.
உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்க மாட்டேன். நான் என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு வைத்து போறேன்னாரு. உலகத்தின் சந்தோஷமா, உன்னதமான தேவகுமாரனுடைய சந்தோஷமா? யோசிச்சுக்கங்க. தேவ சமூகத்தை அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுத்து, இருதயத்தை லகுவாக்கி, என்னைய ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னைய மீண்டும் பலிபீடமாக மாறவும், அக்கினி எரியவும் உதவி செய்யுங்கன்னு கொஞ்சம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்துல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஓரகத ரகட கத ரபதகர நமனா. எலியாவின் நாட்களில் அக்கினி இறங்குவதற்கு எலியா தன்னை முழுவதுமாய் விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தேவ சமூகத்துல பிரகாசமானது போல என்னை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க விரும்புகிறேன். கேளுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லி தான் ஜெபம் பண்ணுமா? என் வாழ்க்கைக்கு உணர்வு எனக்கு தான் வரணும். ஊழியக்கார உணர்வடைஞ்சு சொல்ற வார்த்தைக்கு ஜெபம் பண்றது ஜெபமே கிடையாது. சொந்த உணர்வுல ஜெபம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஜெபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரா காடரா ஷகத கர நமனா கதரி கத கட கதர கட கர நம. தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் மீண்டும் பலிபிடமாய் எரிய விரும்புகிறேன். நான் மீண்டும் பலிபிடமாய் எரிய விரும்புகிறேன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜெபத்தோடு பாடலாமா? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தெரிஞ்ச பாட்டு தானே, பாடலாமே? ஆமென். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே, கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போ. ஆமென். கர்த்தரே, கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில், சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கி நான் தேவமனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கி தேவமனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவானே தேவன் என்றார் தேவமனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவான் தேவன் என்றார் தேவமா. கர்த்தரே தேவன், கர்த்தரே. ஆமென்.
என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தரே, எஸ், என்றே ஆர்ப்பரிப்போம். தேவ சமூகத்தில் ஆவியானவரே, ஆண்டவரே எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமா என் பலிபிடத்தின் மேல் அக்கினியை ஊற்றுங்கப்பா. மீண்டுமா என் பலிபிடத்தின் மேல் அக்கினியை ஊற்றுங்கப்பா. என் ஜபத்தை மீண்டும் கர்த்தர் கேட்டருளுவீராக. ஆண்டவரே, என் ஜெபத்தை மீண்டுமாய் கர்த்தர் கேட்டருளுவீராக. ஆவியால் நான் ஜெபித்து என் ஜெபம் கேட்கப்படாமல் சில வருடங்கள், சில மாதங்கள் ஆகிக் கொண்டே இருக்கிறதே. ஆண்டவரே, ஒருவேளை என் பலிபீடத்தின் மேல் அக்கினி இல்லையாப்பா? என் பலிபீடம் இடிக்கப்பட்டு இருக்காப்பா? என் பலிபீடத்தின் மேல் நான் கவனம் இல்லாதவனா இருக்கிறேனாப்பா? ஆரம்பத்தில் இருந்த ரட்சிப்பு என்கிட்ட இல்லையாப்பா? ஆதில் கொண்ட அன்பு என்கிட்ட இல்லையாப்பா? ஆதில் செஞ்ச கிரியைகள் என்கிட்ட இல்லையாப்பா? என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் மீண்டும் அன்புக்கு நேராக திரும்ப விரும்புகிறேன். நான் மீண்டும் ஆதியின் கிரியைக்கு நேராக திரும்ப விரும்புகிறேன். ஆவியானவரே, என்ன உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆவியானவர் என்ன உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆவியானவர் என்ன உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய பதில் என் கூடாரத்தின் மேல் விழட்டும்பா. தெய்வத்தின் பதில் என் ஜெபத்தின் மேல் விழட்டும்பா. தெய்வத்தின் பதில் நான் மீண்டும் எரிய எனக்கு உதவி செய்யட்டும்பா. நான் மனம் கசந்து நான் உண்மையாக கரத்தில் சொல்றேன்ப்பா. என்னுடைய ரட்சிக்கப்பட்ட 2016 வருஷத்துல நான் இருந்தது போல இந்த 2025 நான் இல்லை ஆண்டவரே. கடந்த 10 ஆண்டு காலத்துல எனக்குள் பல மாற்றங்கள். இந்த 10 ஆண்டுல முதல் 4 ஆண்டோ 5 ஆண்டோ நான் உண்மையா இருந்தேன். அடுத்த சில வருஷங்கள் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். தேவை என்பது தேவைப்படும் பொழுது தேவ சமூகத்துக்கு வருவதை போல ஒரு ஒரு துரோகமான, ஒரு துணிகரமான பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேவைக்காக தேவ சமூகத்துக்கு வருகிறவன் யூதாசை விட மோசமான மனநிலை படைத்த மனிதன். தேவைக்காக தேவனுடைய காலை பிடிப்பதை விட எப்பொழுதும் தேவனுடைய மார்பில் சாய்ந்திருப்பது நமக்கு நல்லது. அவர் கொடுக்கிறாரோ கொடுக்கலையோ ரெண்டாவது, அவர் மார்பில் சாய்ந்திருக்கிற அந்த அன்பின் சீசனாக இருப்பதை விட இயேசுவேன்னு சொல்லி சும்மா சும்மா காலை பிடிச்சி வாழ்கிற வாழ்க்கை யூதாசை விட மோசமான வாழ்க்கை. அது பின்வாங்கி போன அந்த ஜனங்களை விட மோசமான வாழ்க்கை. தேவைக்காக இவங்க பின்வாங்கிலாம் போகல. இவங்க ஸ்தோத்திரம் பாவனா செய்யல. ஆனா தேவனை தேட மாட்டாங்க. தேவனா மட்டும் தேவ சமூகத்தில் உபவாசம் போடுவாங்க. மற்றப்புறம் தேவனை யாருன்னு கேட்டு போவாங்க. தேவ சமூகத்தில் விட்டு கொடுங்க ஆண்டவனை, இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ மாட்டேன்ப்பா. நான் தேவைக்காக தேவ சமூகத்துக்கு வர மாட்டேன். நான் எப்பொழுதும் உடைய சமூகத்திலே இருப்பேன்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் பிள்ளைக்காக அழுது தேவ சமூகத்துக்கு வரமாட்டேன்ப்பா. நீ எனக்காக உங்கள் சமூகத்தில் அழுது வருவேன் ஆண்டவரே. எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்கிற நன்மையெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். உங்கள் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்திடாதீங்க. உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துவதற்கு ஏதுவான காரியத்துக்கு நம்ம விட்டு கொடுப்போம். எஸ் ஜீசஸ், உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சி நிறைந்த இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பகல் நேரத்தில் உமது கரத்தலங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் பலிபீடம் ஆண்டு இடிக்கப்பட்ட எங்களுடைய பலிபீடம், ஆண்டே மங்கி எரிந்திருக்கிற என்னுடைய பலிபீடம், வெறும் சாம்பலை மட்டும் வைத்திருக்கிற என் பலிபீடம் மீண்டுமாய் ஆண்டவரே முழுமை அடைய விரும்புகிறேன்ப்பா. என் பலிபீடம் முழுமை அடைய விரும்புகிறேன். நான் தேவ மகிமையை காண வேண்டும் என்றால் நான் முழுமையாய் கட்டப்படணும்ப்பா. நான் முழுமையாய் கட்டப்பட ஒப்பு கொடுக்கிறேன். எஸ், இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபை முழுமையாய் கட்டப்பட ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற சில குடும்பங்கள், உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டு குடும்பத்தில் இருக்க வேண்டிய 5 கற்களும் 12 கற்களும் ஆண்டவரே சில கற்கள் அந்த பலிபீடத்தில் இல்லாதபடியினால் அந்த குடும்பத்தின் மேல சில நன்மை வராமல் இருக்கு என்பதை உணர்கிறோம்ப்பா. ஆண்டு மீண்டுமாய் அந்த குணப்படாத கல்லை அந்த பலிபீடத்தின் மேல வைக்கிறோம். ரட்சிக்கப்படாத கல்லை மீண்டும் பலிபீடத்தில் இணைக்கிறோம். தேவனே, பலிபீடம் முழுமை அடையட்டும். தேவனே, பலிபீடம் முழுமை அடையட்டும். கோத்திரத்தில் இத்தனை பேர் என்றால் அது இஸ்ரவேல் குடும்பத்து முழுவதையும் குறிக்கிறது. என் குடும்பத்தில் எத்தனை கற்கள் இருக்கிறது? அது 5 இருக்கலாம், 3 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம். தேவ கரத்தில் ஆண்டவரே அத்தனை கல்லையும் உங்க கரத்துல வைக்கிறேன். எங்க குடும்பத்தில் ஒரு மகிமை வெளிப்படட்டும்பா. எங்க குடும்பத்தில் ஒரு மகிமை வெளிப்படட்டும்பா. எங்க குடும்பத்தில் ஒரு மகிமை வெளிப்படட்டும்பா. எஸ், இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபையில ஆண்டு முழுமை அடையாத குடும்பங்கள் சில குடும்பங்கள் இருக்கு. ரட்சிப்புல முழுமை அடையாத குடும்பங்கள் சில குடும்பங்கள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல வருகிற
வருகிற வருஷத்துல அந்த குடும்பத்தின் மேல ஒரு அக்கினி எரியணும்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அதற்கு முன்பாக குடும்பம் முழுமை அடையட்டும், குடும்பம் முழுமை அடையட்டும், குடும்பம் முழுமை அடையட்டும். முழுமை அடைந்த குடும்பத்துல தேவனுடைய அக்கினி வெளிப்படட்டும். அது ஒரு நாளும் காற்றுக்கோ புயலுக்கோ அணைந்து போகிறதா அல்ல, அது எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற சில குடும்பங்கள் மீண்டும் முழுமை அடையப்பட்டு அக்கினியால் எரியப்படட்டும்பா. ஆமாவியானவர், மங்கி எரிகிற திரிகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மங்கினதை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கிறேன்ப்பா. என்னுடைய நெருப்பு மங்குகிறது, என் நெருப்பு மங்கி கொண்டு இருக்கு என்கிற உணர்வை கர்த்தர் தருவீராகன்னு ஜெபிக்கிறேன். உணர்வில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்வதோ தேவனிடத்தில் ஜெபிப்பதோ விட உணர்வுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் காணப்படுவது ரொம்ப நல்லமா இருக்கும் ஆண்டவரே. எஸ் ராஜா, எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய உணர்வில்லாத இருதயங்கள் உணர்வடையும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உணர்வில்லாத இருதயங்கள் உணர்வடையும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எஸ், இன்றைக்கு என் அக்கினி அளவின் ஆண்டவரை காண எனக்குள்ள ஒரு உணர்வை போடுங்க. எல்லோருக்குள்ளேயும் அக்கினியின் அளவை பார்க்க ஒரு உணர்வை போடுவீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மீண்டும் எரியட்டும்பா, ஒவ்வொருவரும் எரியட்டும்பா. 2026 வருஷத்துக்குள் போவதற்குள்ளாகவே பலிபிடம் முழுமையாக்கப்பட்டு 2026 ஆண்டுல அந்த ஸ்தோத்திரம், அந்த புது வருடம் பிறக்கும் பொழுது ஒரு அக்கினி போடணும். அந்த அக்கினி வருகிற வருஷம் முழுவதும் எரிவதற்கு ஏற்க என் பலிபீடத்தை கர்த்தர் செப்பனிடுவீராக. பலிபீடம் செப்பனிடட்டும்பா. மரண பரியந்தம் உண்மையாருன்னு சொன்னாங்கல்ல, என் மரண பரியந்தம் என் அக்கினியை காத்து கொள்ளத்தக்கதாக எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல சபையை நாங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், தனிப்பட்ட ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிக்கிறோம். அபிஷேகம் வெளிப்படட்டும், கிருபைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.